தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஏஜிஐ பத்தி பார்க்க போறோம். ஏஜிஐன்றனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது வந்து இப்போ இந்த GPT-4 மாடல் வந்து அந்த ஏஜிஐன்றது நத்திங் பட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெட்டின் வாடான்னு சொன்னா கட்டின் வரான் பாரு அப்படின்னுவாங்க. அதுக்கு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, விறகை வந்து காட்டுல போய் வெட்டின்னு வர சொன்னா, அந்த விறகை வந்து வெட்டிட்டு அப்படியே எடுத்துன்னு வர முடியாது. அதை கட்டி தான் எடுத்துன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி கட்டி எடுத்துன்னு வர்றதுக்கு வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலாக, பிகாஸ் நம்ம வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்தா கூட அதை எப்படி பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சு அதுதான் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அந்த ஏஜிஐ. அந்த ஏஜிஐ பிஹேவியர் வந்து இப்போ இந்த GPT-4ல இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க, ஸ்பார்க்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இன் GPT-4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ அளவு உண்மை அப்படின்றதுனா, இப்போ வந்து இது வந்து ஆட்டோ ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆட்டோ ஜிபிடி வந்து இந்த சயின்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை காமிக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, இந்த GPT-5, இந்த ஜிபிடி அதாவது வந்து இந்த GPT-4ல வந்து சயின்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த GPT-5 வந்து இப்போ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து டிசம்பர் 2023க்குள்ள அதை ட்ரெயின் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த GPT-5 மாடல் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல் லெவலில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆட்டோ ஜிபிடிக்கு போவோம். ஆட்டோ ஜிபிடின்னு என்னன்னு பார்ப்போம். அதாவது ஆட்டோ ஜிபிடின்றது இது வந்து ஒரு கிட்டுனா வந்து ஒருத்தர் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை இந்த சாட் ஜிபிடியோட அந்த ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாட் ஜிபிடி 4 3.5 அந்த ஏபிஎஸை வச்சு இந்த ஆட்டோ ஜிபிடியை எழுதியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஜிபிடி தான் வந்து இந்த ஏஜிஐ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, நான் உங்களுக்கு வந்து கிளீனாக ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஆட்டோ ஜிபிடியோட டெமான்ஸ்ட்ரேஷன் இது வந்து இப்போ ரன் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து சேட் ஜிபிடி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு அது என்ன பண்ணணும்னா, இது ஆட்டோனமஸாக டிசைன் பண்ணி, அதாவது ஆட்டோனமஸாக ஏஆல டிசைன் பண்ணது இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அதாவது வந்து அதோட கோல் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் ஈவெண்ட் எதுன்னு பார்த்து, அதாவது ஒரு பர்டிகுலர் நாள், ஒரு ஆஸ்பீஷியஸ் டே பார்த்துட்டு அந்த டேக்கான ரெசிபியை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி யூனிக்காக கிரியேட் பண்ணி அதை வந்து கொடுக்கணும். அதுதான் அதோட டாஸ்க்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து காமிக்கிறாங்க இந்த இதில். அது சொல்கிறாங்க பாருங்க, முதல்ல வந்து இன்வென்ட் ஒரிஜினல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபார் த கரண்ட் ஈவெண்ட். ஈஸ்டர் மாதிரி ஒரு ஈவெண்ட் வருதுன்னு வச்சுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு எதை குக் பண்ணுவாங்களோ அந்த ரெசிபியை பண்ணி அதை வந்து நீ பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ணு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக போய் சர்ச் பண்ணணும் எந்த நாள் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபியை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணிவிட்டு அந்த ரெசிபியை ரைட் பண்ணிவிட்டு அது வந்து ஷட் டவுன் ஆகும். அதுதான் அதோட கோல். அதுதான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது வந்து கேலண்டரில் போய் சர்ச் பண்ணுது, அடுத்த எது ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணுது. எல்லா ஹாலிடேஸும் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபன் ஒர்க் டே, ஆட்டிசம் டே, எர்த் டே எல்லாத்தையும் பண்ணுது. எது வந்து ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து எர்த் டே வந்து ஈவெண்ட் ஐ கிரியேட் இன் யூனிக் ரெசிபி ரீசனிங். எர்த் டே இஸ் வைட்லி, அதுவும் சொல்லுது ஏன் வந்து எர்த் டே நான் செலிப்ரேட் பண்ணேன், ரீசன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எர்த் டே இஸ் வைட்லி செலிப்ரேட்டட், அதனால தான் வந்து அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ரெசிபியும் க்ரியேட் பண்ணிடுச்சு. ரெசிபி க்ரியேட் பண்ணி சொல்லிடுச்சு பாருங்கள். இது எர்த் டே கியூனா சாலட் தான் சொல்லுது. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போய் ஷட் டவுன் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் லோக்கலில் இதே மாதிரி நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சவுத் இண்டியன் ரெசிபியை வந்து எப்படி வந்து இதே மாதிரி சர்ச் பண்ணி ஒரு 5 சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து பெஸ்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டை சர்ச் பண்ணி எப்படி வந்து அதே மாதிரி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த ஆட்டோ ஜிபிடியை வந்து நான் ரன் பண்ண போகிறேன் இதுலேருந்து. ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ மெயின் டாட் இது அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஏஐக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சவுத் இண்டியன் செஃப் ஜிபிடி அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுதான் அதோட இது. இது வந்து இப்போ என்ன சொன்னோன்னா, ஏஐ டிசைன்ட் டு ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ சவுத் இண்டியன் செஃப் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுதான் வந்து இதோட வேலை. ஃபைண்ட் குட்
லஞ்ச் ரெசிபீஸ். ஓகேவா, அதான் சொல்ல போகிறேன் நான். இப்போ கோல் 1 அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் 5 delicious சவுத் இண்டியன் லஞ்ச் ரெசிபி சொல்லிட்டு ஒரு ரைட் த ரெசிபி ஃபார் ஆல் 5 of them into a file. இது ஷட் டவுன். அவ்வளோதான். இது வந்து நான் வந்து கோல்ஸ் கொடுத்துட்டேன், என்னென்ன பண்ணணும்னு ரிசர்ச் பண்ணி 5 delicious சவுத் இந்தியன் லஞ்ச் ரெசிபி ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த ரெசிபியெல்லாம் வந்து ஒரு ஃபைல் மேலே எழுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிட்டு எல்லா வெப்சைட்டையும் க்ரால் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் போயிட்டு இதை நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 daysக்கு வந்து நீங்கள் லஞ்ச் எதனா பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இப்போ என்னன்னு தெரியாது, இப்போது போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கணும், அது என்ன ரெசிபின்னு பார்க்கணும், நல்ல டெலிஷியஸாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும், செக் பண்ணணும், அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் உங்களுக்கு. அது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே போய் வெப்பில் க்ரால் பண்ணி டெலிஷியஸாக இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மல்டிபிள் வெப்சைட் அதே செக் பண்ணி அந்த ரெசிபியெல்லாம் எடுத்து அது என்னென்ன டெலிஷியஸ் ரெசிபி இருக்கோ லஞ்ச் ரெசிபியை அதை வந்து ஒரு ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து நான் இப்போ கொடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதே மாதிரி நீங்கள் நிறைய கோல்ஸ் கொடுக்கலாம், நிறைய இதுக்கு வந்து டாஸ்க் கொடுக்கலாம், அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது வேறு ஊருக்கு போகிறீங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூனேக்கு போகிறீங்க, இல்லை டெல்லிக்கு போகிறீங்க, இல்லை அருணாச்சல் பிரதேஷுக்கு போகிறீங்க, இல்லை வந்து வேற எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு 3 நாள் இருக்கீங்க, 5 நாள் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, எனக்கு ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட கேட்டால் அவர் போயிட்டு உங்களுக்கு வந்து புக் பண்ணி இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பாரு. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களாக போகிறதானா ஒரு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்கும், 1-2 இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் இது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வெப்சைட்லையும் சர்ச் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குதா, எந்தெந்த நல்ல இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்த உங்களுக்கு நல்லா ஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு அழகாக இட்னரி மாதிரி அழகாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி ஆட்டோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறத வந்து வேலையை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ChatGPT வந்து இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு அந்த ஏபிஐஸ் வந்து அந்த ChatGPTயில் போய் ChatGPT தான் பிரெயின்ஸ் பிஹைண்ட் இட் இதுக்கு. ஸோ என்ன பண்ணுதுன்னா, அது அந்த இடத்துல ChatGPTயை போய் கேட்டு வெப்சைட்லாம் க்ரால் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு க்ளீனாக கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டானமஸாக கூட ரன் ஆகும். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ எஸ்ன்னு சொல்கிறதுனால வந்து இது வந்து நான் அட்டானமஸாக இருக்குது, ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்குது. இல்லைனா வந்து அது கண்டினியூஸாக அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இதில் ஹியூமன் ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். இப்போ வேணும்னா இதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பில் சொல்லுது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இது ஒவ்வொரு வெப்சைட்லையும் போய் க்ரால் பண்ணுது, சவுத் இந்தியன் ரெசிபீஸ், பெஸ்ட் சவுத் இந்தியன் பார்த்துச்சு, இந்தியன் ஹெல்த்தி ரெசிபீஸு, ஸோ எல்லாத்துலேயும் ஒன்றா படுது. பட்டர் மசாலா தோசை எல்லாத்தையும் க்ரால் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் இதில் வந்து கிளியராக எது பெஸ்ட்டு அப்படின்றத அதுவே செலக்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், இது வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெஸ் தென் 3-4 minutes தான் எடுத்துச்சு. நான் அது பார்க்க போகிறேன். இந்த AutoGPT ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் இது எழுதியிருக்கு. டைரக்டரின்னு போட போகிறேன். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு நான் இது வந்து நேற்று ரன் பண்ணது, இன்றைக்கி வந்து இது 4/12 இருக்குது பாருங்கள், 10:30 PM இது தான் ரன் ஆகிருக்கு இன்றைக்கி. பாருங்கள், இதில் நான் பார்க்க போகிறேன் 78 இல்லை இது சவுத் இண்டியன் recipes.txt இது தான் வந்துருக்கு. இதில் பாருங்கள், சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், கோகோனட் ரைஸ் அண்ட் டொமேட்டோ ரைஸ் இதுதான் கொடுத்துருக்கேன் எனக்கு க்ளீனாக. ஸோ ஃபைனலாக பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு இதில் எழுதிடுச்சு. பட் அது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெசிபி குடிக்கல. பட் ஃபுல்லாக இன்டர்நெட்லாம் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இதெல்லாம் கொடுத்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாஸ்க் நம்ம கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணோம். அதுதான் இதோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஈஸியாக நீங்களே கூட ரன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இந்த GitHubல வந்து இந்த லிங்க்கை நான் விடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், டொராண்டினோ AutoGPT இதுக்கு தான் போகணும். இதுக்கு போயிட்டு நீங்கள் இதில் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த பைத்தான் வேணும். ஆக்சுவலாக அது பைத்தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இது இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. பட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் ஏபிஐ வந்து கீ வேணும். ஓப்பன் ஏபிஐ கீ வந்து நீ லிங்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஒரு கீ ஒன்று கொடுப்பாங்க. அந்த கீயை வந்து நீங்கள்
ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த environment.environment.template இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இந்த ஏபிஐ ஓப்பன் ஏபிஐ கீஸ் வந்து அந்த கீஸ் இருக்கும், அந்த கீ எடுத்து நீங்கள் இதில் போடணும். இந்த environment.template வந்து ENVயில் மூவ் பண்ணிடணும். நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் கிட் லோன் பண்ணணும், ஆட்டோ ஜிபிடி பண்ணணும், பிப் இன்ஸ்டாலு பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணால் நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி இது ஆட்டோ ஜிபிடி மாதிரி இன்னொன்று கூட ஒன்று இருக்குது, பேபி ஏஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது இப்போது அட்டானமஸாக. இது வந்து இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ரிக் படத்தில் வந்து ஒரே ஒரு ராபர்ட் வந்து மல்டிபிள் ராபர்ட்ஸாக வந்து வர்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஆட்டோ க்ளோன் மாதிரி பண்ணிக்கிட்டு மல்டிபிளாக ஸ்பான் பண்ணி இந்த வேலைங்களெல்லாம் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த ஆட்டோ ஜிபிடி பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். புதுசாக வியூவர்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை.